அன்பினேச உறவுகள் அனைவருக்கும் இனிதான மாலை உற்சாக வணக்கம். நேரம் சரியாக லண்டனில் 6 மணி 46 நிமிடங்கள். இப்பொழுது இன்று 10ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026 மற்றும் ஒரு செவ்வாய் மாலை நேர நிகழ்ச்சியோடு இணையப் போகின்றோம். அந்த வகையில் முதலில் இணைகின்றது சன்ரைஸின் செய்திகள். வருகின்றார் செல்வி நிதி ஆனந்தன் அவர்களுடைய நாளுக்கான செய்திகளுடன் வரும் அவரை அன்போடு வரவழைத்துக் கொள்கின்றோம். வணக்கம், பாருங்கள் செல்வி நிதி ஆனந்தன் அவர்களே. உற்சாகமான இரவு வணக்கம். சன்ரைஸ் செய்திக்காக இணையவள செய்தி தொகுப்புடன் நெதர்லாந்தில் இருந்து செல்வி நித்யானந்தன். வணக்கம். முல்லைத்தீவு நாயாறு பகுதியில் கடந்த 2015ஆம் ஆண்டு 12 வயது சிறுமியொருவரை பாலியல் துஷ்பிரயோகத்துக்குட்படுத்திய உற்சாகமான இரவு வணக்கம். சன்ரைஸ் செய்திக்காக இணையவள செய்தி தொகுப்புடன் நெதர்லாந்தில் இருந்து செல்வி நித்யானந்தன். வணக்கம். முல்லைத்தீவு நாயாறு பகுதியில் கடந்த 2015ஆம் ஆண்டு 12 வயது சிறுமியொருவரை பாலியல் துஷ்பிரயோகத்துக்குட்படுத்திய குற்றவாளிக்கு கிளிநொச்சி மேல் நீதிமன்றத்தினால் 10 வருட கடூழிய சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் மோதல் நிலைமைகளுக்கு மத்தியில் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்த ரியாத் மற்றும் துபாய்க்கான தினசரி விமான சேவைகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்காக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அறிவித்துள்ளது. இதன்படி ரியாத்துக்கான தினசரி விமான சேவைகள் இன்று இரவும், துபாய்க்கான சேவைகள் நாளையிலிருந்து மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளன. நாட்டில் அதிகரித்து வரும் வெப்பநிலையினால் சிறுவர்களிடையே தோல் தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் உடலின் நீர்ச்சத்து இழப்பு அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாக சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஈரான் கப்பல்களில் இருந்து மீட்கப்பட்ட குழுவினருக்கு சுமார் 1 மாத காலத்துக்கு இலவச விசாக்களை வழங்கி மனிதாபிமான பாதுகாப்பை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பொது மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். சர்வதேச உடன்படிக்கைகள், கடல்சார் சட்ட விதிகளை பின்பற்றி அணிசேரா கொள்கையின் அடிப்படையில் ஈரான் மாலுமிகள் தொடர்பான தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கின்றது. நமது கல்வி முறையை தொடர்ந்து நவீனமயமாக்கி தொடர்ந்து மேம்படுத்தப்பட வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வளர்ச்சி திட்டங்களை திறம்பட செயல்படுத்துவது குறித்த பட்ஜெட்டுகளை பிந்திய இடையவழி கருத்தரங்கில் நரேந்திர மோடி பேசியுள்ளார். நாடு முழுவதும் விளையாட்டு உள்கட்டமைப்பு வலுப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அடுத்த சில ஆண்டுகளில் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளுக்கு இந்தியாவில் நடைபெற உள்ளன. இந்தியா ஒலிம்பிக்கு நாடு முழுவதுமாக தயாராகி வருகின்றது. இது போன்ற சூழ்நிலையில் இளம் விளையாட்டு வீரர்களை அடையாளம் கண்டு வளர்க்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஈரான் மீதான தாக்குதலை குறிப்பிட்டு உலகத்தின் முடிவு நம் மீது வந்துவிட்டது என ரஷ்யா எச்சரித்துள்ளது. ஈரான் மீதான பாரிய அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய தாக்குதலை சரியான புயல் என்று ரஷ்யா முத்திரை குத்தியுள்ளது. அமெரிக்க இஸ்ரேலிய ராணுவ நிலைகளில் ஈரானுக்கு உளவு வேலையில் மட்டுமே ரஷ்யா உதவுகின்றது. துருக்கி வான்வழிகளில் ஈரான் மீண்டும் ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்கின்றது. ஈரான் ஏவிய 2வது ஏவுகணையை தாக்கி அளித்துள்ளதாக நேட்டோ பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. இதன் மூலம் ஈரான் மீண்டும் துருக்கி மீது தாக்குதல் நடத்தியது உறுதியாகி இருக்கின்றது. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இடையிலான மோதல் பிப்ரவரி 28 முதல் தீவிரமடைந்திருக்கின்றது. தென் லெபனானில் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் இஸ்ரேல் வெள்ளை பொஸ்பரஸ் பயன்படுத்தியதற்கான ஆதாரங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் சர்வதேச மனிதாபிமான சட்டத்தை மீறும் செயலாகும் என்றும் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது. கனடாவில் டிக்டாக் தொடர்ந்து செயல்பட அனுமதிக்கப்பட்டதாக கனடிய அரசாங்கம் திங்களன்று தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு மதிவாய்ப்பை முடித்த பிறகு தொழில்நுட்ப தளத்தின் முதலீட்டை தொடரவும் அனுமதிக்க உள்ளது. இந்த ஒப்புதல் டிக்டாக் கனடாவினரால் வழங்கப்படும் புதிய சட்டபூர்வ ஒப்பந்தங்களுக்கு உட்படுத்த என்று கனடிய தொழில்துறை அமைச்சர் மெலேனி ஜோலி ஒரு அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றார். இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இணைந்து ஈரான் மீது போர் தாக்குதலை மேற்கொண்டு வருகின்ற நிலையில் ஈரான் பதில் தாக்குதலை மேற்கொண்டு வருகின்றது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப், ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினை திங்கட்கிழமை தொலைபேசியில் உரையாடி ஈரான் தொடர்பான நிலைமை உள்ளிட்ட பல முக்கிய விடயங்களை பற்றி விவாதித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது.
கனடாவின் ஞாயிற்றுக்கிழமை மாலை ரொபிலாட் பகுதியில் வாகன விபத்தில் 2 வயது குழந்தை உயிரிழந்துள்ளதாக நகர காவலர் தெரிவித்துள்ளனர். பிரான்ஸ் முன்னாள் ஜனாதிபதி நிக்கோலஸ் சார்க்கோசி தனது பிஸ்மஸ் மற்றும் பைக்மலியோன் வழக்குகளில் வழங்கப்பட்ட தண்டனைகளை ஒன்றிணைக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் கோரிக்கை வைத்துள்ளார். அவர் பிஸ்முத் வழக்கில் மின்னணு கண்காணிப்பு வளையம் அணிந்திருந்த காலம் பைக்மலியோன் வழக்கின் தண்டனையாக கருதப்பட வேண்டும் என்றும் வாதிட்டுள்ளார். ஆனால் இந்த கோரிக்கையை மார்ச் மாதம் 9 நேற்றைய தினம் அன்று நீதிமன்றம் நிராகரித்திருக்கின்றது. அதனால் பைக்மலியோன் வழக்கில் வழங்கப்பட்ட 6 மாதங்கள் கட்டாய சிறை தண்டனையை அவர் இன்னும் அனுமதிக்க வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த தண்டனை மின்னணு கண்காணிப்பு வளையத்துடன் நிறைவேற்றப்படலாம் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. தொடர்வது விளையாட்டு செய்திகள். கால்பந்து போட்டியின் போது வீரர்கள் மோதி கொண்டதால் ஒரே போட்டியில் 23 வீரர்களுக்கு சிவப்பு அட்டை வழங்கப்பட்டுள்ளது. சவுதி புரோலீக் கால்பந்து போட்டியில் அல் நசர் அணி 1-0 என்ற கணக்கில் நியோம் அணியை வீழ்த்தியுள்ளது. ரியாத்தில் அல் அவ்வல் பாப் மைதானத்தில் நடந்த சவுதி புரோ லீக் போட்டியில் அல் அசர் மற்றும் நியோம் அணிகள் மோதியுள்ளன. தொடையெலும்பு காயம் காரணமாக கிறிஸ்டியானோ ரொனால்டோ இப்போட்டியில் விளையாடவில்லை. இதனால் சாடியோ மானே பொறுப்பை ஏற்றுக்கொண்டு ஆடி எதிரணிக்கு நெருக்கடி கொடுத்துள்ளார். கிரிக்கெட் வீரரான பிருத்வி ஷாவுக்கும் அவரது காதலி நடிகையுமான அக்ரிதி அகர்வாலுக்கும் திருமண நிச்சயதார்த்தம் நடந்து முடிந்துள்ளது. IPL தொடரில் நல்ல பங்களிப்பை தந்தாலும் தேசிய அணியில் சரியான இடத்தை பிடிக்க போராடி வரும் வீரர் பிருத்வி ஷா ஆகும். 26 வயதாகும் பிருத்வி ஷா இந்தி நடிகையும் சமூக வலைத்தள பிரபலமான அக்ரிதி அகர்வாலை காதலித்து வந்தார் என்பது தெரிய வந்திருந்தது. இந்த ஜோடி அர்ஜுன் டெண்டுல்கரின் திருமண நிகழ்வில் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தியது. பிருத்வி ஷாவும் அர்ஜுன் டெண்டுல்கரும் சிறுவயது நண்பர்கள் ஆவார் என தெரிய வந்திருக்கின்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். மிக சிறப்போ, மிக்க நன்றி. 641வது செய்திகளுடன் இணைந்திருந்தார் செல்வி நித்யானந்தன் அவர்களுக்கு மிகுந்த நன்றி வாழ்த்துக்களை கூறியபடியே நிறைவுக்கு வருகின்றது இன்றைய நாளுக்கான, இன்றைய செவ்வாய் பொழுதுக்கான 10ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026க்கான சன்ரைஸின் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் மற்றொரு செய்திகளுடன் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். மீண்டுமாக செல்வி நித்யானந்தன் அவர்களது 641வது செய்தி வாரம். நன்றி, வணக்கம்.